வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஒரு முதியவர் சாப்பிட போறாருங்க. அந்த முதியவரை பார்த்தா ரொம்ப ஏழ்மையில இருக்கிற மாதிரி இருக்குங்க. பிச்சை எடுக்கிற ஒரு மாதிரி இருக்காரு. அவருடைய ஆடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அவர் அந்த ஹோட்டல்ல ஒரு குறிப்பிட்ட டேபிள்ல போய் உட்காராருங்க. அந்த நபரை ஹோட்டல் மேனேஜர் பார்த்துட்டு அந்த குறிப்பிட்ட டேபிளுக்கு சர்வ் பண்ற சர்வரை கூப்பிட்டு மேனேஜர் சொல்றாரு, அந்த முதியவரை பார்த்தா சாப்பிட்டுட்டு பில் கொடுக்குற ஒரு மாதிரி தெரியல, நீ மெதுவா சொல்லி அவரை ஹோட்டலை விட்டு அனுப்பிடு அப்படிங்கிறாரு. அதை மீறி நீ அவருக்கு சாப்பாடு சர்வ் பண்ண அப்படின்னா அதற்கான பில்லை உன்னுடைய சம்பளத்திலிருந்து நான் கழிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. அந்த சர்வர் ரொம்ப கருணையுள்ளம் படைத்தவருங்க. சாப்பிட்றதுக்கு டேபிள்ல உட்காந்துட்டாரு. இப்ப அவர் வெளியே அனுப்பிச்சா நல்லா இருக்காது, அதனால அவர் கேட்கிற உணவை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் ஆர்டர் பண்ற உணவெல்லாம் கொண்டு வந்து டேபிள்ல வச்சிடாருங்க. அந்த முதியவரும் சாப்பிட்டுட்டு பில்லுக்கான அமௌண்ட்டை அங்கே டேபிளில் வச்சுட்டு ஒரு லெட்டரையும் அந்த டேபிளே வச்சுட்டு போறாருங்க. சர்வர் அந்த டேபிளில் இருக்கிற லெட்டரை எடுத்து படிச்சு பார்க்குறாரு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாருங்க. அந்த முதியவர் வேற யாரும் கிடையாது, அந்த ஹோட்டல் ஓனர் தாங்க. மாறு வேஷத்துல வந்திருக்காரு, பிச்சைக்காரர் மாதிரி வந்திருக்காரு. அதற்கான காரணத்தையும் அந்த லெட்டர்ல அவர் எழுதியிருக்காருங்க. அந்த லெட்டர்ல ஹோட்டல் ஓனர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் ஏன் இந்த மாதிரி ஒரு மாறு வேஷத்துல பிச்சைக்காரர் மாதிரி வந்தேன் அப்படின்னா, சிறு வயதுல ஏழ்மையில நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம அவ்வளவு வேதனையில நான் இருந்திருக்கேன். இப்ப நான் நல்ல நிலையில இருக்கேன். இந்த ஹோட்டல் தொடங்குறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே ஏழ்மையில இருக்க மக்களுக்கு நான் உணவளிக்கணும் அப்படின்னு தான். அதனாலதான் நம்ம ஹோட்டல்ல எல்லா உணவுனுடைய பிரைஸும் கம்மியா இருக்கும். ஏழ்மையில இருக்கிற மக்கள் இந்த ஹோட்டலுக்கு வரும்போது இங்க வேலை பார்க்குற சர்வர் எப்படி அவங்கள ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த மாதிரி மாறு வேஷத்துல வந்தேன். உங்களுடைய அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய உடை, தோற்றம் இதெல்லாம் பார்க்காம அன்பா, கருணை என்கிட்ட நடந்துகிட்டு நான் கேட்ட உணவு எனக்கு கொடுத்தீங்க. என்னை ஜட்ஜ் பண்ணவே கிடையாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இன்னையில இருந்து இந்த ஹோட்டல் மேனேஜரா உங்களை அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருந்ததுங்க. இந்த லெட்டரை படிச்சவுடன் அந்த சர்வருக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த கதையில இருந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தர்மம் செஞ்சோம் அப்படின்னா அது 100 மடங்கா திரும்ப நமக்கு வருங்க. இரண்டாவதாக, நம்ம கஷ்டப்படுற மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது அது இறைவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு சேவைங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இறைவன் வாசம் பண்றாருங்க. நம்ம எல்லாருமே இறைவனுடைய துகள்கள்ங்க, இறைவனுடைய குழந்தைகள் தான். நம்ம கஷ்டப்படுற மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நிச்சயமா அது இறைவனுக்கு பண்ணக்கூடிய சேவை தாங்க. நேற்று நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு ஸ்கூட்டர்ல என்னோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் லிஃப்ட் கேட்டாருங்க. ஒரு 8வது படிச்சுட்டு இருக்க பையன். எப்பயுமே நான் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் மாணவர்கள் லிஃப்ட் கேட்பாங்க, அவங்களை கூப்பிட்டுட்டு போற வழியில எங்கேயாவது நான் இறக்கி விட்டுருவேங்க. அதே மாதிரிதான் அந்த சிறுவனும் லிஃப்ட் கேட்டாரு. அப்புறம் வண்டியில ஏற்றி அவரை உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு வந்தேங்க. அப்போ ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன். என்ன அப்படின்னா, அந்த சிறுவனுடைய கால்கள்ல செருப்பு இல்லைங்க. ஏன் தம்பி செருப்பு போடலையா? வெயில் அதிகமா அடிக்குது, வெறுங்கால நடந்து வர கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், செருப்பு இல்லை சார் அப்படின்னா. ஏன்பா, செருப்பு வாங்கியிருக்க வேண்டியதானே அப்படின்னோடனே அவன் சரியா பதில் சொல்லலைங்க. அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டேன் நான். அப்பா இறந்துட்டார் சார் அப்படின்னா. அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். அம்மா ஒரு மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அம்மாவுக்கு வயிற்றுல கட்டின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. பாட்டி அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய அக்கா 10th படிக்கிறா, அவ தான் வீட்டுல இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த சிறுவன் சொன்னாருங்க. ஸ்கூட்டர்ல நான் அப்படியே கூட்டிட்டு போய் ஒரு பேக்கர்ல நிறுத்தி அந்த சிறுவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன். அந்த சிறுவன் சாப்பிட மாட்டேன்னாரு. அப்புறம் வற்புறுத்தி சாப்பிட சொல்லும் போது, சார் நான் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகவா அப்படின்னு அந்த சிறுவன் கேட்டாருங்க. அப்ப நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்நாக்ஸை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சகோதரியோட பகிர்ந்து சாப்பிடணும்னு அந்த சிறுவன் நினைச்சாருங்க. அப்ப இன்னும் அடிஷனலா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி அந்த சிறுவனுடைய பேக்ல நான் வச்சேங்க. அடுத்தது அந்த சிறுவனை ஒரு செருப்பு கடைக்கு கூட்டிட்டு போய் புது செருப்பு நான் வாங்கி கொடுத்தேங்க. அந்த சிறுவன் வேணவே வேணான்னாப்ல. வேணாம் சார், புது செருப்புலாம் வேணாம் எனக்கு அப்படின்னாப்ல. நான் சொன்னேன், அன்பால நான் வாங்கி கொடுக்குறேன்ப்பா, அந்த செருப்பை போட்டுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சிறுவன் அந்த செருப்பை போட்டுட்டு அப்படி நடக்கும்போது முகத்துல சந்தோஷத்தை நான் பார்த்தேங்க, புன்னகையை பார்த்தேன் நான். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்ததுங்க. அந்த சிறுவனுடைய சிரிப்புல அந்த நேரத்துல நான் இறைவனை பார்த்தேங்க. கடவுளை நேரடியா பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கஷ்டப்படுற மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்து அதன் மூலமா அவங்க முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வரும்போது கடவுளை நீங்க பார்க்க முடியுங்க. எனக்கு அந்த பையன் யாரு என்னன்னு தெரியாது, அந்த பையனுக்கும் நான் யாரு என்னன்னு தெரியாது. 2 பேருக்கும் எந்த அஜெண்டாவும் கிடையாது.
அந்த இடத்துல இருந்தது நிபந்தனையற்ற அன்பு தாங்க, அன்கண்டிஷனல் லவ் தான். அந்த நிபந்தனையற்ற அன்புல தான் நம்ம கடவுளை பார்க்க முடியுங்க, நமக்குள்ள உணர முடியும். கோடி பணம் கிடைச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்குமான்னு தெரியலங்க. அந்த சிறுவனுடைய முகத்துல அந்த புன்னகையை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா எனக்கு இருந்ததுங்க. அந்த நேரத்துல இறைவனுக்கு நான் ஆத்மார்த்தமா நன்றி சொன்னேங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு சிறுவனுக்கு ஒரு சிறு உதவி செய்யறதுக்கான ஒரு கருவியை அவர் என்னை பயன்படுத்தினாரு அப்படின்ட்டு நான் ஆத்மார்த்தமா நன்றி உணர்வை வெளிப்படுத்தினேங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் அடிக்கடி இதை தாங்க சொல்வேன். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த பூமியில எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைத்த நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு அது கனவா தாங்க இருக்கு. நம்ம நன்றி உணர்வோட வாழ்க்கையை வாழணும் தாங்க என் பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி அப்படிங்கிறாங்க, சக்தி வாய்ந்த காந்தம் மாதிரியாங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குமா, நம்ம நினைத்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்பதான் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களுக்கு நீங்க இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்தலாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடமாவது குறைந்தது அந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க இறைவனுக்கு. ஆத்மார்த்தமா உங்களுக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்து நன்றி சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையா ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க. இப்ப போர் பதற்றம் அதிகமாயிடுச்சு, நிறைய பற்றாக்குறைகள் வேற வர ஆரம்பிச்சிருச்சு. ஆன்மீக பாதையில பயணிக்கிற நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி நம்ம எடுக்கணுங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 2 நிமிஷமாவது இந்த போர் சூழ்நிலைகள் மாறி மக்கள் அமைதி நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி பிரார்த்தனையின் சக்திங்கிற என்னுடைய வீடியோ மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்தியன் டைம் இரவு 9லேருந்து 9:02 அந்த 2 நிமிஷம் உலக நன்மைக்காக நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேங்க. நான் இப்படி கேட்டதுனால என்னோடு இணைந்து இன்னமும் தொடர்ந்து இந்தியன் டைம் இரவு 9லேருந்து 9:02 உலக நன்மைக்காக பிரார்த்தனை பண்றோங்க. இப்போ இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அடுத்த 21 நாள் ஒவ்வொரு நாளும் இந்தியன் டைம் இரவு 9லேருந்து 9:02 அந்த 2 நிமிஷம் நம்ம உலக நன்மைக்காக, குறிப்பா இந்த போர் பதட்டம்லாம் நீங்கணும், உலக மக்கள் எல்லாரும் அமைதி நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம உணர்வுபூர்வமா பிரார்த்தனை பண்ணுவாங்க. எண்ணிக்கையில நம்ம குறைந்த நபர்களா இருந்தாலும் நல்ல நோக்கத்தோட நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரே நேரத்துல எந்த எதிர்பார்ப்பின்றி நம்ம பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக அந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கும் நான் முழுமையா நம்புறேங்க. இந்த வீடியோ பாக்குற சில பேர் சொந்தமா கூட யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க. உங்க சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டயும் இதை ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. இந்தியன் டைம் இரவு 9லேருந்து 9:02 இந்த போர் நிக்கணும், உலக மக்கள் அமைதி நிலைக்கு திரும்பணும் அப்படின்றதுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. அடுத்த 21 நாள் என்னோடு இணைந்து நீங்களும் ஒவ்வொரு நாளும் இரவு அந்த இந்தியன் டைம் 9லேருந்து 9:02 அந்த 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேரை இது இன்ஸ்பயர் பண்ணுங்க. சில பேர் வெளிநாடுகள்ல இருப்பீங்க, இந்த டைம் உங்களுக்கு சூட்டபிளா இல்லைன்னா பரவாயில்லைங்க. உங்களுடைய கன்வீனியன்ட் டயத்துல 2 நிமிஷம் இதற்காக அலோகேட் பண்ணுங்க. இந்த போர் நிக்கணும், எல்லாருக்குள்ளேயும் அமைதி நிலவணும் அப்படின்றதுக்காக நீங்களும் உணர்வுபூர்வமா பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. உலக பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய இந்த பாசிட்டிவான இந்த இனிஷியேட்டிவ் கண்டிப்பா கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் 2 நிமிஷம் நம்ம உலக நன்மைக்காக இந்த சூழ்நிலையில பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்ட்டு. சக மனிதர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் வர ஆரம்பிக்குங்க. வள்ளல் பெருமான் அவர்கள் நம்ம துன்பங்கள் நீங்குவதற்கு அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஜீவ காரணியத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் தாங்க. கருணையுள்ளத்தோட நீங்க எல்லா உயிரினங்கள்கிட்டையும் நீங்க நடந்துக்கும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க. பல அற்புதங்கள் நிகழும். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.